Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எப்படி ஸ்மால் பெட்ரூமை வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் அண்ட் லுக்கு வந்து ரொம்ப கிளாஸியாக காட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்களோட ஸ்மால் பெட்ரூம். ஸோ சைஸ் என்னங்கிறது எக்ஸாக்ட் எனக்கு தெரியல. நான் அதோட டீட்டெயில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க நார்மலாக பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமில் இருக்க திங்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே இப்போ இல்லை. ஸோ நம்ம வந்து இதை எப்படி கொஞ்சம் நம்ம டெக்கோர் பண்ணலாம், ஸோ அந்த ஐடியாஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்மாலாக இருக்குது. அதே மாதிரி விண்டோவும் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ கர்டைனில் வந்து கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரோலர் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வால் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அந்த மாதிரி ரூமும் கொஞ்சம் பிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் கிளாஸி லுக் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய டிசைன்ஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பெட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா வால் ரொம்பவே ப்ளெயினாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி டெக்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைன்னா ஏதாவது பெயிண்டிங், ஸோ எதனாலும் சரி ரொம்ப பண்ணாமல் இந்த மாதிரி உங்கள் பெட்டுக்கு கரெக்டாக சென்டராக வைக்கலாம். இது வைக்கிறதுனால கொஞ்சம் லுக்கு வந்து அந்த வாலை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ளவர்ஸ் அது வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி பவுல் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேஷன் பாத்திரத்தில் நீங்கள் வைக்கலாம். ஸோ பெட்ரூமில் உங்களுக்கு எந்த பிளேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அங்கே வைக்கலாம். ஸோ இது வைக்கிறதுனால நம்ம மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் ரூம்லேயும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ஆஸ் யூஷுவல் இப்படி தான் எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும் பெட்டு பார்க்குறதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி குஷின்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க, நான் வந்து ஹோம் சென்டரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் என்ன பண்ணலாம், குஷின் வைக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வால் ப்ளூனால ஸோ ப்ளூ, அதே மாதிரி பெட்ஷீட் பார்த்திங்கன்னா க்ரீம் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் வைக்கும்போது அது ரொம்பவே லுக் என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், குஷினை அலைன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட பெட்ரூம் லுக்கை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ உங்களோட மைண்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி நீங்கள் மைக்ரோ ஃபைபர் ரக் போட்டிங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வால்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் போடலாம். ஸோ இது போடுறதுனால நீங்கள் வந்து உங்களோட காலில் இருக்க டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இன்கேஸ் உங்கள் காலில் தண்ணி இருந்தாலும் சரி, அது வந்து அதுலேயே ஃபில்டர் ஆயிரும். அதனால் உங்களோட பெட்டு வந்து எப்போவே நீட்டாக இருக்கும், அழுக்காகாது. ஸோ டோருக்கு பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் லாண்ட்ரி பேக் வச்சிடலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு லாண்ட்ரி பேக் இருக்கிறதும் தெரியாது. ஸோ அது ஒரு காம்பேக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சு போயிடும். ஸோ இதுதான் ஓவராலாக லுக். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் வந்து ஃபால் சீலிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே வந்து நான் காம்ப்ளிகேட் பண்ணல. ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் ரூமுக்கு வந்து நம்ம நிறைய டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரூம் வந்து பெருசாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய ரூமுக்கு ஏற்ற மாதிரி நான் டெக்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒரு ஐடியாஸாக வச்சுட்டு உங்களோட பெட்ரூமையும் நீங்கள் சூப்பராக டெக்கோர் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரூம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட்டு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, tata, take care and love you all. Bye.